தேசிய பிரட்ஸ் நான் உங்கள் கிறிஸ்டோபர் ஜெனி. இந்த வீடியோ தான் நான் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ண வீடியோவிலே எனக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக இருக்க போது. ஏன் அப்படின்னா, நம்ம யாரை பார்த்து இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோமோ, யாரை இன்ஸ்பிரேஷனாக வச்சு நம்ம இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோமோ அவரே இன்றைக்கி நம்ம கூட பேசியிருக்காரு. ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஏதாச்சும் உங்களால் வைப்பேன். நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். மதன் கௌரி இந்த ஒரு பேரை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது தேங்க்யூ மதன் கௌரி அண்ணா. இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து மதன் கௌரி அண்ணா தான். அவரை பார்த்து தான் நான் யூடியூப்பே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சேனல் வந்து மதன் கௌரி அண்ணாவுடைய வீடியோவை பார்த்து, அவருடைய ஹிஸ்ட்ரி பார்த்து தான் சரி நாமளும் மதன் கௌரி அண்ணா மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது. என்னோட இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கேன், இன்க்ளூடிங் பிளட் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுவேன் அண்ணா தான். அவனுக்கு அதிகமாக மதன் கௌரி அண்ணா பற்றி சொல்லுவேன், மதன் கௌரி அண்ணா அப்படி இப்படின்னு. இன்றைக்கி அந்த மதன் கௌரி அண்ணாவே ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு, மெசேஜ் போட்டிருக்காரு. சரி எப்படி ரிப்ளை பண்ணார், எதுக்காக ரிப்ளை பண்ணுறான் அப்படின்னு போக சொல்லிடுறேன். நம்ம இன்ஸ்பிரேஷனாக ஒரு ஆளை வச்சுக்கிறோம் அப்படின்னும் போதே அவங்கள கண்டிப்பாக எல்லா சோஷியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணுவேன் இல்லையா. அப்படி இன்ஸ்டாகிராம்லேயும் நான் மதன் கௌரி அண்ணா வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் இன்ஸ்டா பார்க்கும்போது ஆக்டர் மாதவன் சாரோட எடுத்த ஒரு போட்டோ மதன் கௌரி அண்ணா வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். போஸ்ட் பண்ணி உடனே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணேன், ஹாய் மதன் கௌரி அண்ணா, நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் கமெண்ட். எனக்கு வந்து நானும் ஒரு யூடியூப்பர், எனக்கு வந்து ஒரு டிஎம் பண்ணுங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. சும்மா பெரிய பெரிய யூடியூப்பருக்கு சும்மா அடித்து விட்றதானே நாம ஒரு யூடியூப்பர், சின்ன யூடியூப்பருங்க. அப்படி அடுத்த போஸ்ட் கொஞ்சம் தட்டிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மெசேஜ் வருது நம்ம மெசேஞ்சருக்கு. யார் அப்படின்னு பார்த்தா மதன் கௌரி அண்ணாவுடைய சேனல்லேருந்து, அவருடைய ஐடியிலேருந்து ஹாய் ப்ரோ அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்குது. ஏன்னா இப்போ அப்படி நம்ப முடியாமல் இருக்கும், அப்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நான் போட்டேன், அண்ணா எனக்கு நம்பவே முடியலை, நீங்கள் தானே அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணா வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ணா. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அண்ணா நான் உங்களை பார்த்து தான் நம்ம யூடியூப்பே ஸ்டார்ட் பண்ணேன், உங்களை பார்த்து தான், நீங்கள் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷனே அப்படின்னு. யோசிச்சு பாருங்கள், நம்ம யாரை இன்ஸ்பிரேஷனாக வச்சு ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவங்களையே நேரில் பார்க்கும்போது ப்ரோ நீங்கள் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிற அந்த வாய்ப்பு இருக்குது. ஓவர் டைம் பெஸ்ட். அந்த வாய்ப்பு தான் எப்போவுமே சம்டைம் எவ்வளோ பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரியல, கிடைச்சா நீங்கள் தான் லக்கி. இன்றைக்கி என்ன கிடைச்சிருக்கு, நான் உடனே அவர்கிட்ட சொல்லிவிட்டேன், அண்ணா நான் உங்களை பார்த்து தான் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணேன், நீங்கள் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன், ஆல் தி பெஸ்ட் ப்ரோ, ஹீப் ராக்கிங். இன்னொன்று போட்டார், நான் வழியை வாசிக்க கூட இல்லை, சந்தோஷத்தில் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து போடுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மதன் கௌரி அண்ணா, தேங்க்யூ. இந்த வீடியோ பார்ப்பீங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது, நீங்கள் மெசேஜ் போட்டதுக்கே நன்றி அண்ணா. அண்ட் அதில் நான் ஏதோ ஒரு ஹாப்பியில் அடித்து தள்ளி நான் மெசேஜில் அவங்களுக்கு எதுவுமே அழிக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். முக்கியமாக ஒரு கட்டத்தில் லைக்கர் படத்தில் அப்படின்னு நினைக்கிறேன், விஜய் தேவர்கொண்டா சொல்லுவார், ஹி இஸ் மை இன்ஸ்பிரேஷன். அந்த வீடியோவுக்கு நான் மதன் கௌரி நான் வச்சு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதையும் போடுறேன் பாருங்கள். ஃபோட்டோ ஏன்டா இங்க இருக்கு, எதுக்கா இங்க வச்சிருக்கேன்? ஹி இஸ் மை இன்ஸ்பிரேஷன். ஓகே கிறிஸ்டோபர் ஜெனி, நீ என்னத்துக்காக யூடியூப்புக்குள்ளே வந்தாயோ அதோட புறவி பலனை இன்னைக்கு அடைஞ்சிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்னும் இது எல்லாமே உங்களால் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிஏபர்ட்ஸ். இன்னும் நம்ம மேலே மேலே வளரணும். முக்கியமாக மதன் கௌரி அண்ணா ரிப்ளை பண்ண மாதிரி நான் ஃபேக்காக எடிட் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா அதை உடனே டிலீட் பண்ணேன். ஏன்னா ஒன் டே மதன் கௌரி அண்ணா உண்மையாகவே ரிப்ளை பண்ணுவார்ல, அப்போ போடுவோம் அப்படின்னு. எப்போது நான் டிலீட் பண்ண வீடியோ இன்றைக்கி அது உண்மையாகிடுச்சு. தேங்க்யூ, திரும்பவும் சொல்கிறேன், தேங்க்யூ மதன் கௌரி அண்ணா. இதே மாதிரி நீங்கள் உங்கள் பர்சன் யார் இன்ஸ்பிரேஷனாக வச்சு உங்கள் வேக்கப் பண்ணுறீங்களோ அவங்க கூட நீங்கள் பேசணும் அப்படின்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அந்த டைமில் நான் இப்போ இருக்க சந்தோஷம் உங்களுக்கு புரியும். பாய்.